யூடியூப் டிவி சேனலுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள் சம்மந்தமான பிரச்சனையும், அதேபோல பெரும்பாடு என்று சொல்லப்படக்கூடிய அதிக இரத்தப்போக்கையும் சரி பண்ணக்கூடியதையும், கர்ப்பப்பைய பலப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறைய பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். இன்றைய காலகட்டங்கள்ல நெறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை பலகீனமாக காணப்படுகின்றார்கள். சில காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த கர்ப்பப்பை வந்து கீழ இறங்கி, அவங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகள குடுக்கிறது. நெறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் சரியா ஏற்படாம, கர்ப்பப்பையில கட்டி ஏற்பட்டு, அது கர்ப்பப்பை புற்றுநோயாக அவர்களுக்கு வந்து விடுகிறது. இதனால பல்வேறு வகையான சிரமங்கள அவங்க அனுபவிக்கிறாங்க. இதுபோல் உள்ள பிரச்சனை வராம இருக்கிறதுக்கும், மாதவிடாய் கோளாற சரி செய்றதுக்கும், நம்ம இந்த அற்புதமான ஒரு மருத்துவ முறைய பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். இன்றைய காலகட்டங்கள்ல நெறைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள்ல மாதவிடாய் கோளாறு பிரச்சனையும் ஒன்று. அதேபோல கர்ப்பப்பை பலகீனமும் ஒன்று. அதேபோல அதிக இரத்தப்போக்கு என்று சொல்லக்கூடிய பெரும்பாடு பிரச்சனையும் உண்டு. இந்த பிரச்சனை சரி பண்றதுக்கு, நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான மருத்துவ முறைய பயன்படுத்துனாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரமஞ்சள். இந்த மரமஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். சதகுப்பை. இதுவும் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். கருஞ்சீரகம். இந்த 3யுமே சம அளவு எடுத்து, அந்த சம அளவு எடுத்த 3ஓட பங்கு, இப்ப 3ம் சேர்த்து ஒரு 100 கிராம் வந்துச்சுன்னா, அதே அளவுக்கு பனங்கற்கண்டு ஒரு 100 கிராம். இந்த 4யும் சேர்த்து கல் உரல்ல போட்டு இடித்து, நன்கு சூரணித்து, வஸ்திராகாயம் பண்ணி, சோம்பு குடிநீர்ல குடிச்சிட்டு வந்தாங்கன்னா, சோம்புன்னா பெருஞ்சீரகம். இந்த பெருஞ்சீரக கசாயம் போட்டு கொதிக்க வச்சு, இப்ப நம்ம சொன்ன இந்த 3 மருந்தையும் பிளஸ் பனங்கற்கண்டையும் சேர்த்து, அத ஒரு கசாயம் போட்டு, தினமும் காலை, மாலை 2 வேள குடிச்சிட்டு வந்தாங்கன்னா, எப்பேர்ப்பட்ட கர்ப்பப்பை பலகீனமும் தீரும். கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய பெரும்பாடு பிரச்சனையும் சரியாகும். நெறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் காரணமாக சரியாக இல்லாம இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறனால, அவங்களுக்கு அடியில வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பை வந்து பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்ப சொல்லுவாங்க. அத கூட சரி பண்ணக்கூடிய வாய்ப்பாக இது அமையும்ன்னு சொல்லி, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சித்த மருத்துவ வல்லுநர்கள் எல்லாமே தெரியப்படுத்துறாங்க. இந்த வகையில நீர்க்கட்டி கரையறதுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக பார்க்கப்படுகிறது. மாதவிடாய் குழாய் சரியாகும், நீர்க்கட்டி சரியாகும், ஹார்மோன் பிரச்சனை சரியாகும், பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனை சரியாகும், கர்ப்பப்பை பலம் ஏற்படும். அதேபோல பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய அதிக இரத்தப்போக்கு சரியாகும். இத பயன்படுத்தி பார்த்து நெறைய பெண்கள் அவங்களுடைய அனுபவங்கள சொல்லியிருக்காங்க. இன்னும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல பாதிக்கப்பட்டு, கர்ப்பப்பை வந்து வளர்ச்சி இல்லாம இருக்கிறவங்க, இந்த முறைய பயன்படுத்தி நெறைய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பயன்படுத்தி பார்த்து, உங்களுடைய அனுபவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுபோல பல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி.